அப்படி என்னத்தை இவன் 12ஆம் கிளாஸ் புத்தகத்தில் வச்சிருப்பான்னு தெரியலையே. இதில் இந்த புத்தகம் வேற எங்கே கிடக்குன்னு தெரியல. இது எங்கே வச்சிருக்கோம்? சரி, எப்படியும் அம்மா பரன் மேலே தானே எல்லாத்தையும் வைக்கும், போய் பார்ப்போம். தலைவரே, இப்ப எவ்வளவு வந்திருக்குது? எவ்வளவு மொய் வச்சிருக்காங்க? 2,70,000 ரூபாய் வந்திருக்குமா பணம். 2,70,000 வாவாயா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? 2,70,000க்கு நான் ஊரை கூட்டி 50-60 கிடாவை வெட்டி ஊருக்கே விருந்து வச்சேன். நான் நினைச்சேன் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வரும்னு பார்த்தேன். இத்தனை தான் வந்திருக்குது. வந்த மொய்ய எழுதி வச்சிருக்கேன். இதுல நான் என்னமா சொல்றதுக்கு இருக்கு? இந்த ஊர்க்கார பயலுகளுக்கு செய்யவே கூடாதுன்னு நான் இதுக்கு தான் சொல்றது. இது சாப்பாட்டு செலவுக்கே பத்தாதே, இதை வச்சுக்கிட்டு நாக்கா வலிக்க முடியும். சம்மந்தி, என்னங்க ஆச்சு? ஐயோ, இவ வேற வந்துட்டாலே. ஐயோ, பணம் மறைச்சுக்கிட்டேன்னு தெரியல. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, நீங்க உள்ள போங்க. இன்னைக்கெல்லாம் ராத்திரி தூக்கம் இல்லாம அங்க இங்க அலைஞ்சது உடம்பு டயர்டா இருக்கும். போங்க, போய் உள்ள போய் படுங்க. இல்லைங்க சம்மந்தி, நீங்க ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பிரச்சனை என்னமோன்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன். ஐயோ, நம்ம வீட்டுல என்ன சம்மந்தி பிரச்சனை? உள்ள போங்க, உள்ள போங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு இன்னும் வரலீங்களா? அவங்களாம் அங்க சாப்பாடெல்லாம் வேற மிச்சமாய் கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தான் அதெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் சரின்ட்டு இங்க வந்துட்டு இருக்கேன். சரி, நீங்க போங்க, அவங்க வரும்போது வருவாங்க. இங்க வேலையா கிடக்குற, போங்க போங்க, போய் படுங்க போங்க. ஐயோ, இங்கிட்டு வராளே, போய் படுனா படுக்கிறாளா? பணத்தை பார்த்தோன்னே போதும் நாகத்தை கூப்பிட்டு வந்துடுறேன். என்னமோ நம்ம இந்த பணத்தெல்லாம் பார்க்காத மாதிரி இந்த சம்மந்தி என்ன இந்த மரம் மறைக்கிறாங்க? ஆத்தாடியாத்தா, இன்னைக்கு காது குத்து செலவே எனக்கு 3,4 லட்சம் ஆகிப்போச்சு. நான் இந்த பணத்தை பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு எதுக்கு அதெல்லாம் செய்ய போறேன்? கடன் பட்டு செஞ்சும் நம்மள என்னமோ காசை பார்க்காத மாதிரில பண்றாங்க. எப்பா போயிட்டாளா? தலைவரே, நீங்க அது ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. என் சம்மந்திக்கு காசுனா அவ்வளோ இது. அத்தான் சம்மந்தி கிட்ட காசு இவ்வளோ இருக்கே, பையன்கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கலாம் கணக்கு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்கம்மா, இவ்வளவுதான் பணம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ஐயோ, இருங்க தலைவரே, இருங்க. என்ன அவசரம்? முதல்ல பொறுமையா இருங்க. என்ன அவசரம் ஓடுறீங்க? ஏதோ சுடுதண்ணிய காலைல ஊத்திக்கிட்டு வந்த மாதிரி. இல்லைங்க, நானும் நேத்து வந்தது இன்ன வரைக்கும் வீட்டுக்கும் போகல, ஒன்றும் போகல. அங்கே வேற மனைவி வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன வீட்டுக்கு வரலையா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் கோயிலில் காது குத்து, கோயிலெலாம் நட திறந்தே கிடக்கு. எல்லா ஜாமான் சட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நட சாத்தி சாவி பத்திரப்படுத்தணும். அதனால ஊருப்பட்ட ஜோலி இருக்குங்க. ஏதோ ஒன்று கிளம்ப போனாலும் பின்னாடி பஞ்சாயத்தில் நம்ம மான மரியாதை போயிடும். ஊர் தலைவர் இல்லைங்களா? சரி, உங்க இதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாம இல்ல. என் பையன் கிட்ட இந்த வரவு செலவெல்லாம் கேட்டனா சொல்ல மாட்டான். அதனாலதான் உங்களை இருக்க சொல்றேன். நான் கேட்கறவங்க மட்டும் எவ்வளவு மொய் வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த அம்மா இன்னைக்கு நம்மள விடாது போல இருக்கே. அம்மா, இதுல நான் எல்லாம் தெளிவா எழுதி இருக்கேம்மா. ஒருத்தர் 1 ரூபா கொடுத்தாலும் அதை தெளிவா எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? பாத்துக்கோங்க நீங்களே. எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் எதுக்கு தலைவரே உங்களை உட்கார சொல்றேன்? இன்னும் மொத்தத்தையும் கணக்கு வழக்கு நான் பார்க்க மாட்டேனா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றனால தானே உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றவங்க மட்டும் எவ்வளவு மொய் வச்சிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. இந்த வடக்குப்பட்டி முருகேசன் அப்படின்னு எழுதி இருப்பான், அவன் எம்பிட்டு மொய் வச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வடக்குப்பட்டி முருகேசன் 3,001 செஞ்சிருக்காங்கம்மா. 3,001 தான் செஞ்சானே. அவன் வீட்டுக்கு 2,500 ரூபா வச்சேன். ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு 3,500 ரூபா வைக்க கூடாது? கஞ்சக்கார பையன். மறுமொழி அப்புறம் எப்படி எந்த வெங்காயத்துல செய்வாங்க அவங்க? வீணா போனவன். இதுல வேற கறி என்ன 2 துண்டு இறக்கி வைக்கிறாங்க, சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பம்மாத்து காட்டின இந்த 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறதுக்கு இவன் தின்ன காசுக்கே அந்த கறி செலவு ஆகி போயிருக்கும். அப்புறம் அந்த முத்துலட்சுமி, அவ எவ்வளவு வச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. முத்துலட்சுமி அவங்க 200 ரூபா வச்சிருக்காங்க. என்னது, 200 ரூபா தான் வச்சாளா? ஆடி பாவி சண்டாளிச்சிருக்கியே. அவ வீட்டு விசேஷத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். அவன் பையன் காது குத்துக்கு 200 ரூபா வச்சேன். அவ புள்ள வயசுக்கு வந்தப்ப 100 ரூபா போய் வச்சேன். அவங்க பையன் கல்யாணத்துக்கு 200 ரூபா வச்சேன். அவங்க புள்ள கல்யாணத்துக்கு 200 ரூபா வச்சேன். அப்படி இப்படி கணக்கு போட்டா கூட 800 ரூபா வருமே. இவ என்ன கணக்குல போய் 200 ரூபா வச்சிருக்கா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். ஒருவேளை ஒவ்வொரு விசேஷமா அடுத்தடுத்து உங்க வீட்டுல வரும். அதுக்கு அவ்வளோ வச்சா போதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. நினைப்பா அவள யாரு? இதுல வேற 10 பைய தூக்கிக்கிட்டு வந்து இது அது இதுன்னு குடு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்றா. குடலு குந்தாணின்னு வாடி வா, இன்னைக்கு உனக்கு இருக்குது. ஐயோ, நானா வசமா சிக்கிட்டேன் போல இருக்கே. நீ ஒவ்வொரு பேரா கேட்டு வேலைக்காவது. நீங்க படிங்க அப்பதான் யார் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்பதான் புரியுது. ஏன்டா ஒருத்தனை உங்க வீட்டுக்கு மொய்ப்பணம் எழுதுறதுக்கு நிக்கலன்னு இப்ப புரியுது. ஐயோ, நான் தான் வசமா சிக்கிட்டேன் போல இருக்கே. படிங்க நீங்க படிங்க டக்குனு. ராசாத்தி 500, வள்ளியம்மா 50, முருகேசன்
3001. அவளா வள்ளியம்மா 50 ரூபா தான் வச்சிருக்கிறா. சரி அவ பிள்ளைக்கு நான் 25 ரூபா தான் வச்சேன். பரவாயில்ல அவளை சேர்த்து வச்சிருக்கா. போதும் போதும். என்ன பொண்ணு, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். அண்ணி இருங்க, நீ இருந்துட்டு போலாம்ல. இல்லை சின்ன பொண்ணு, அங்கே வேற அவர் தேட ஆரம்பிச்சிருவாரு. வீட்டில் வேற ஆளை காணானா. இந்நேரத்துக்கு அந்த ஆள் வேலை விட்டு வந்திருப்பாரு. நான் வேற அது வேற பயமாக இருக்குது. சும்மா பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. பயந்துக்கிட்டு இருக்க காலம்லாம் மலை ஏறி போச்சு. யாருனாலும் சரி, வெட்டு ஒன்று துண்டு 2 தான். பேச்சு பேசியோட முடிச்சு போடணும். பேச்சு வீச்சானுச்சு அப்புறம் அம்பிட்டு தான். அன்னைக்கு தான் முதல்ல உங்க தம்பி கோவப்பட்டே பார்த்துருக்கேன். நீ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே பாஞ்சுக்கிட்டு வார அப்படி. ஐயோ சாமி. தங்க பிள்ளை தூங்கிட்டான். சரி பையன் தூங்கிட்டான். பொழுதோட வீட்டுக்கு போங்கம்மா, நேரம் ஆகிப்போச்சு. சரியா, நான் வாரேன். இந்த அத்தைக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. இந்த 100 ரூபா தான் இருக்குது. பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடு. நீ கம்முன்னு இருங்க. பையனுக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவனுக்கு என்ன எதுவும் வாங்கி கொடுக்காமையா இருக்குது? நீங்க வைங்க முதல்ல. இருக்கட்டும்மா, அத்தையா வெறுங்கையோடு வந்து நின்றுப்புட்டேன். அதான் மனசு சங்கட்டமாக இருக்குது. எல்லாம் பிள்ளைங்களுக்கு நகை நட்டுன்னு போட்டாங்க. நான் எதுவும் போட முடியாத வக்கத்தை செருக்கியாக இருக்கேன். இந்தாம்மா, இந்த 100 ரூபாய பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. அண்ணி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னை கோவப்படுத்தாதீங்க. முதல்ல எடுத்துக்கங்க. பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்தா கம்முன்னு இரு. இந்தா பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடு. நாங்க உங்களுக்கு செய்யணும், நீங்க எனக்கு செய்றீங்க. போங்க அண்ணி. கோவம் தான் வருது எனக்கு. சரிம்மா, சரி நான் வாரேன். அந்த ஒரு நிமிஷம். அம்மா, இந்த அம்மா எங்க தான் போகும்னு தெரியல. ஏங்க, வெட்டி நாய் தான் அடிச்சிட்டு இருப்பாரு, கூப்பிடுறது கூட கேட்காம. ஏங்க, இந்த வாங்க சின்ன பொண்ணு, வாங்க. அண்ணி கிளம்புறாங்களா? கிளம்பிட்டீங்களா? அக்கா இருங்கக்கா. இல்லைப்பா, வீட்டுக்கு வேற போகணும். வந்து மணி ஆகி போச்சு. 6 மணி ஆக போகுது. வீட்டில் இல்லைன்னா அவர் வேற திட்டுவார். இங்க வரக்கா, உன் மேல திட்டினா கையை வச்சானு சொல்லு. இனிமேல கையை முறிச்சு போடுறேன். சரிப்பா, சரி நான் சொல்கிறேன். இனிமேல் என்னை ஒதுக்கி வைக்காம வீட்டில் எந்த விசேஷனாலும் கூப்பிடுங்கய்யா. இந்த மாதிரி உங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா கூப்பிடுறேன். சரி, அப்போ நாங்கள் வரோம். அத்தை மாமாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியா? எங்க சாப்பாடுலாம் இருக்கா இல்லையா? இருக்கு சின்ன பொண்ணு. அதே என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர்க்காரவளை வர சொல்லி கொடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மா கிட்ட அப்பயும் நான் சொன்னேன், கம்மியா போடுவோம், எல்லா பக்கமும் இன்னைக்கு விசேஷ நாள், எல்லாரும் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. 2000 வேணும், 3000 வேணும்னு சொல்லிட்டு இப்ப ஆக்கி வச்சு அவ்வளவும் கிடக்குது. அண்ணி வீட்டுக்கு போறேன்றாங்க. அதெல்லாம் இந்த டிஃபன் எது இருந்துச்சுன்னா அதில் போட்டு கொடுங்க. அண்ணி வீட்டில் போய் சாப்பிடட்டும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. அதை இங்கேயே 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். இதுவே வயிறு நிறைவா இருக்குது. என்ன பண்ண போறோம் நாங்கள்? அண்ணி கம்முன்னு இருங்க நீங்க. அப்புறம் பழம் அதெல்லாம் இருக்கும், அந்த தட்டில் வச்சது. அதுலேயும் அப்படியே 4-5 எடுத்து வச்சு கொண்டு வரீங்களா? நான் வேற பையனை வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சின்ன பொண்ணு தெரியும், நீ போய் பண்ண. அதானே, உங்களுக்கு என்ன தெரியும்? இந்தாங்க, இந்த பிள்ளையை தூக்குங்க, நான் போய் பார்க்குறேன். இதுக்கு நான் போய் அதையே எடுத்துட்டு வந்துடுறேன். பிள்ளைய தூக்குறதுனாலே வலிக்குமே. நம்ம தம்பி பொண்டாட்டியும் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் எவ்வளோ கலகலன்னு பேசிக்கிறாங்க. நம்ம வீட்டில் அந்த மனுஷங்கிட்ட இப்படி பேச முடியும்? ஆத்தாடி, ஆணு சொன்னாலே அந்த அடி அடிப்பான். இப்படியெல்லாம் பேசி சிரிச்சா ஐயோ ஆண்டவனே, அவ்வளோதான், என்னை கொண்டே போடுவான். அக்கா இதுல எல்லாமே இருக்குக்கா, இந்தாங்க. ஐயோ, இம்புட்டு எதுக்குப்பா? ஏதோ 1-2 சாஸ்திரத்தை கொடுப்பாங்க. இப்படியே அம்புட்டியும் அள்ளி போட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்கய்யா. நாங்கள் என்ன சாப்பிடாமையா இருக்கோம்? இந்தாக்கா, புரிக்கா. ஐயோ, இது என்ன காசு? இதெல்லாம் வேண்டாம், புடிங்க, இதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏக்கா, இதில் 5000 ரூபாய் இருக்குக்கா. பையனுக்கும் உனக்கும் ஒரு நல்ல துணிமணி எடுத்துக்கக்கா. உன்னை இப்படி பார்க்கவே சங்கடமா இருக்குது. ஏ, எனக்கு என்னடா தம்பி, நாங்கள் நல்லா தானே துணி போட்டிருக்கோம். ஏக்கா, நீ எப்படிலாம் அழகழகா துணி போடுவேன்னு நாங்கள் பார்த்துருக்கேங்க்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி அழுக்கு துணியோட உன்னை பார்க்கும்போது அம்பிட்டு சங்கட்டமா இருக்கு. ஊர்ல எல்லாரும் விசேஷத்துக்கு பட்டுமா அதுவுமான்னு எப்படி வந்திருக்காங்க. நீ மட்டும் இப்படி பார்க்கும்போது சங்கட்டமா இருக்குக்கா. ஏதாவது வாங்கிக்கக்கா. இத்தனை வருஷம் இந்த அறிவெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்பயே நான் செஞ்சிருந்திருக்கணும், அண்ணன் செய்யலினாலும். ஆனால் இனிமே இந்த தம்பி உனக்காக இருக்கேங்க்கா.
எதுனாலும் இந்த தம்பிக்கிட்ட கேளு, நான் செய்கிறேன். சரியா? பையனுக்கு ஏதாவது வாங்கிட்டு நீ ஏதாவது வாங்கிக்கணும். சரியா? வாங்கலைன்னா ப்ராப்ளம் தான் சொல்லிட்டேன். தம்பி ரொம்ப நன்றிடா, என்னையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீ கவலையே படாதீங்க. அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் நாங்கள் பேசுகிறோம், பேசி ஏதாவது முடிவு பண்ணுறோம். சரிங்களா? எத்தனை காலத்துக்கு தான் இப்படி குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் மட்டும் ஒத்தையாக இருப்பீங்க? அவங்களுக்கு அதுவும் புரியவும் மாட்டேங்குது. கவலையப்படாதீங்க அண்ணி, நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறோம். எல்லாரும் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுவும் இந்த விசேஷத்தில் எங்கே வச்சு பேசுறது? வந்த சொந்த பந்தத்தையே வாங்க வைக்கன்னு பேசுறதுக்கே நேரம் ஆகிப்போச்சு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எம்மா என்னடி இப்ப எதுக்கு தொண்டைய போட்டுட்டு இந்த கத்து கத்துறவ? எம்மா, அந்த பரன் மேலே என்னோட புக்கெல்லாம் இருந்துச்சுல்லம்மா, அதெல்லாம் எங்க? புக்கா? ஏண்டி படிக்கிறவங்க புக்கை பத்தி கேட்கலாம், நீ படிக்காத தத்தி நீ எதுக்குடி புக்கை பத்தி கேட்கற? ஏம்மா, இந்த அசிங்கப்படுத்துறாளெல்லாம் வச்சுக்காத. என் புக்கெல்லாம் எங்கம்மா? ஏண்டி போன வருஷம் நேரம் அரிசி வாங்க கூட காசு இல்லாம வீட்டுல கிடக்குற புக்கெல்லாம் எடைக்கு போட்டு அரிசி வாங்கினே மறந்துட்டியோ? எடைக்கு போட்டியா? யார கேட்டுமா போட்ட? யார கேட்டு போட்டியா? ஏண்டி எத்தனை தடவை கேட்டேன், ஏண்டி இந்த புக்கெல்லாம் உனக்கு வேணுமா இல்ல வேணாமா? எடைக்கார வந்திருக்கான், அவன்கிட்ட போட்டுவிட்டு காசு வாங்க போறேன்னுக்கு நான் என்ன படிக்கவா போறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்த, நான் மொத்தத்தையும் அள்ளி போட்டுவிட்டேன். இப்ப என்கிட்ட வந்து கத்துற? என்னடி? ஐயோ, எதுக்குமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? புக்கெல்லாம் எவனாவது எடைக்கு போடுவானா? அன்னைக்கு எடைக்கு போடலன்னா அரவயிறு காவயிறு கூட கஞ்சி இல்லாம எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம். ஏட்டு சொரக்கா சோத்து பரவாதுன்ற மாதிரி வாய்க்கிலேயே வக்கனையே பேசுறதுக்கு மட்டும்தான் லாக்கி, உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. உன் வயசுல உள்ளவளா கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு தூக்கிக்கிட்டு சுத்துறாளுங்க கல்யாணம் கட்சின்னு பண்ணிக்கிட்டு. நீ காலத்துக்கு இந்த வீட்டுல நக்கரிச்சுக்கிட்டு திரியிற. இதுல வேற புக்கு எங்க கிக்கு எங்கன்னு வாங்கிட்ட போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்? அதுல என்ன இருந்துச்சுன்னு வர தெரியல. என்னடி என்ன இருந்துச்சு அதுல? ஐயோ, பயலை விட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுது. இந்தம்மா விளக்கு மத்த எடுத்து வெறி எடுத்துரும். அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் புக்கு படிக்கணும்னு தோணுச்சு, அதான். ஆமா, காலம் போல கடைசியில போய் படிடி. காலம் இருக்கும்போது படி படி படின்னு சொன்னப்ப கேட்கல. இப்ப வயசு போய் அரை கிளவி ஆயிட்டா, இப்ப போய் படிக்கிறாளாமா. ஏமா, என்னமா பண்ற? என்னப்பா முறவாசெல்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன அவங்க வீட்டுக்கு பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் கழுவி விட்டு வந்தீங்களா இல்லையா? என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படிடா பேசுவாங்க? அந்த குடும்பத்தோட எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்தோட போய் ஆடிக்கிட்டு வரீங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு இது? சமந்தி கோவப்படாதீங்க சமந்தி. அங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் உங்களை இல்ல வரலையான்னு அம்புட்டு ஏதாவது பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் ஏதாவது பேசாதீங்க சமந்தி. இப்ப கூட நாங்க கிளம்புறோம், இந்த சாப்பாடெல்லாம் கட்டி உங்களுக்காக கொடுத்து விடுறாங்க. ஏன் சம்பந்தி, இந்த சாப்பாடு இல்லைன்னா நான் செத்து போயிருவேனா? நான் சோத்துக்கே வழி இல்லைனாலும் ஈர துணியை வயிற்ற கட்டிக்கிட்டு கிடப்பேனே தவிர அவன் வீட்டு கஞ்சியை நான் குடிக்க மாட்டேன். எனக்கு பிள்ளையா பிறந்துக்கிட்டு இவன் போய் அங்க போய் நின்னுக்கிட்டு எல்லா புழுக்கவளையும் பாக்குறானா? அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? பெத்ததுதான் சரியில்லை, வீட்டுக்கு வந்தவளாவது நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவதான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடுறா. காலையில ஆளு சாஞ்சோனி போறதும் ஆளு கண்ணை திறந்தோனி உள்ள வர்றதும் என்னென்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு திரியுறீங்க நீங்க எல்லாரும். பாருங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாம்புக்கு பாலை வாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது பாலை உங்களுக்கு திருப்பி வாய்க்காது, விஷத்தை கக்க போகுது பாத்துக்கோங்க. அவ ஒரு வாட்டி செஞ்சாலும் ஊர் முழுக்க தண்டார அடிப்பா, நான் செஞ்சேன்னு. அப்படியாப்பட்ட வீட்ல போய் ஆடிக்கிட்டு போய் அவ வீட்ல இருந்து சோத்தை கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. இனி ஊர் முழுக்க அசிங்கப்படுத்துறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சமந்தி கோவப்படாதீங்க, விடுங்க சமந்தி. இல்ல சமந்தி, எனக்கெல்லாம் மனசு வெறுத்து போச்சு. இனி இவங்க பிரச்சனையில நான் தலையிடவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க எந்த இதுவும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்க. அவன் குடும்பம் தானே உனக்கு முக்கியம்னு போயிட்டா, இனிமே என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. மாமா, நீங்களாம் எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அம்மா கோவத்துல அப்படிதான் பேசும். சொல்லுவாங்கல்ல, கோவம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்குன்னு. அந்த கோவத்துல 4 வார்த்தை பேசும், அதுக்கப்புறம் அது மறந்துட்டு எங்களுக்காக ஓடி வந்துடும். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, சரியா? நீங்க உள்ள போங்க. ராணியே, எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போ. தம்பி, இருந்தாலும் அவங்க பெரியவங்கப்பா, மனசு வேதனையில பல வார்த்தை சொல்றாங்க. நீங்களும் கொஞ்சம் பொறுத்து போயிருந்திருக்கலாம்.
அத்தை அம்மா அப்படிதான் அத்தை. இவங்க பாட்டுக்கு சொந்தம் வேணாம், சொத்து வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் இப்படியே இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து பழகாதா? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் சொந்தம்னாலே அது அலர்ஜியா இருக்குது. நம்ம காலம் இருக்க வரைக்கும் தான் சொந்தம் வந்தலாம். அதுக்கு காலத்துல எல்லாம் இருக்குமோ இல்லாதையோ வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். எதுக்கு சும்மா பாரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க? அந்த அமுதா பொண்ணையும் பத்தி பேசலாமே. ஆமா, அவங்களாவது எங்களை பெக்காதவங்க தான். ஆனா இவ எங்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயுமே எங்க கூடயே இருந்தவ. கூடயே இருந்து காலை வர்றவங்களுக்கும் முதுகுல குத்துறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்லப்பா, அங்க மண்டபத்துக்கு அந்த பொண்ணும் வந்திருந்துச்சு. உங்களை எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று பார்த்துச்சு. அவ பண்ணின பாவத்துக்கு ஒளிஞ்சுதான் நிக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? 4 பேர் முன்னாடி சபையில வந்து நிக்கவா முடியும்? அத்தனை பேர் சபையில எங்க மான மரியாதையை வாங்கிட்டா. இப்ப அவகிட்ட நாங்க எந்த முகக்கட்டையை வச்சுக்கிட்டு பேச முடியும்? இனிமே அவளை பற்றி பேசவே பேசாதீங்க. அவளோட சொந்தமும் வேணாம், பந்தமும் வேண்டாம். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு தெரியுமா? அந்த குடும்பத்தோட அப்படியே ஐக்கியமாயிட்டா. இனிமே நீ தனிதான். உங்க ஆத்தா இறந்து உனக்கு தான் லாஸ். அவெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கா, குடும்பமும் குட்டியுமா. ஓஹோ, இவ்வளோ தூரம் நடந்திருக்குது. அன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு அந்த பேச்சு பேசினப்ப என்னை அந்த பேச்சு பேசின அந்த கிழவி இப்போ எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்களா? இந்த சரோசாக்கா எதுக்கு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு? என்னைக்கு இவங்க 2 பேரும் கீரியும் பாம்பமாக இருப்பாங்க. இன்னைக்கு என்னமோ பேசுகிறாங்க. அத்தாடி, இவ வந்துட்டாளா? அப்படியே மாத்தி பேச வேண்டியதான். எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எழுதுனாங்களா இல்லையா? உன் வீட்டுல கரண்ட் பில் எழுதுனாங்களா இல்லையான்னு ஏன்ட்ட கேட்கற? உன் வீட்டுல போய் யார்கிட்ட கேளு. வாங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஏன் புத்தியா நான் இதை செவுத்துல முட்டிக்கணும். அத்தாடி, அப்படியே தப்பிச்சிட்டோம். இந்தா கை கழுவிட்டு வாங்க. வீட்டிலேருந்து கறிச்சோரெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. ஏண்டி எம்புட்டு திமிரும் தெனாவட்டு இருந்திருந்தா நீ உன் குடும்பம் அவங்க கூட ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாதுன்னதுக்குள்ள தலையாட்டிட்டு இன்னைக்கு அவங்க வீட்டிலே போயிட்டு கையை நினைச்சிட்டு வந்திருப்ப. எத்தனை காலத்துக்குங்க அந்த கோவத்தை ஆத்தியே வச்சுட்டு இருக்க முடியும்? இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்து மதித்து கூப்பிட்றவங்கள போய் தானே ஆகணும். ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி, அவ்வளோதானே, பார்த்துக்கிறேன். உள்ள போ. ஏங்க இப்படியே பேசுறீங்க? ஏய், உள்ள போயிரு சொல்லிட்டேன். என்னை அடிச்சு கையை காலை முறிச்சு ரோட்ல போட்டு என்னை மிதிச்சிருக்கான். அவன் வீட்டில் போய் நீ கையை நினைச்சிட்டு வர. அப்போ உன் மனசுல என்ன எகத்தால இருந்திருக்கும்? இவன் எப்படா அடிப்பட்டு மிதிப்பட்டு கடப்பான்னு தானே நீ காத்துக்கிட்டு இருந்திருக்க. குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க. நான் மட்டும் தனியாளாயிட்டேன். இருடியே இரு, உனக்கு இருக்கு. இனிமே நான் பண்ண போற டார்ச்சர்ல நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. பண்ணணுமோ பண்ணுங்க. இனிமே எனக்குமே வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்ன அடி உத மிதி தானே, காலத்துக்கும் பழகி எனக்கு உடம்பே மறத்து போச்சு. எல்லாம் நான் வாங்கி போடுறது தின்னு புட்டு இந்த பேச்சு பேசுற. இரு, உனக்கு ஏத்தாப்புல ஒரு ஆப்பு வைக்கிறேன். இரு.